வலிமார்கள் இருக்கின்ற இடத்தில் துஆ கபூல் செய்யப்படும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், செத்தவைகளும் உயிர் பெறும். எங்கள்கிட்ட என்ன செத்து போயிக்குது? கல்பு செத்து போயிக்குது. வஹாபிகளோடு யார் சேருவார்களோ, உறவுகளை வைப்பார்களோ, அவர்கள் நரகத்து நாய்களோடு உறவு வைத்திருக்கிறார்கள். இது நான் சொல்லவில்லை, நாயகம் சொன்ன ஹதீஸ். வலிமார்களுடைய ஜியாரம் எங்களுக்கு என்ன பிரயோஜனத்தை தருகிறது தெரியுமா? உலகப்பட்ட வாழ்க்கை, மறுமையுடைய சிந்தனை, இறை நெருக்கம், வலிமார்களுடைய மஹப்பத், அந்த மஹப்பத் எங்களுக்கு சுவர்க்கம். நாளைக்கு எங்களுடைய பாவத்தின் காரணமாக நரகத்துக்கு போனாலும் கூட இந்த வலிமார்கள் எங்களை சுவர்க்கத்துக்கு அழைப்பார்கள். காரணம், உலகத்தில் நாங்கள் அவர்களோடு ஒன்றாக இருந்தோம். இத்தனை பிரயோஜனங்கள் கபறுகளை ஜியாரம் செய்ய வேண்டிய அவசியத்திலும் பிரயோஜனத்திலும் இருக்கிறது. गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर। अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन, अस्सलातु वस्सलामु अला अशरफिल अंबिया'i वल मुरसलीन व अला आलिहि व सहबिहि अजमाइन, अम्मा बअद। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। रब्बि यस्सिर वला तुअस्सिर, रब्बि तम्मिम बिल खैर। रज़ीतु बिल्लाहि रब्बन व बिल इस्लामि दीनन व बि सय्यिदिना मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम नबिय्यन व रसूला व बि शेखना मुहिय्यद्दीन अब्दुल क़ादिर जीलानी क़द्दसल्लाहु सिर्रहुल अज़ीज़ शेखन व मुर्शिदा। ஆழத்தை படைத்து ஆட்சி புரிகின்ற சர்வ வல்லமையுடைய அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அந்நாயகத்துடைய பரிசுத்தமான அஹ்லுல் பைத்துக்கள் மீதும், ஸஹாபா பெருமக்கள் மீதும், தாபிஊன்கள், தபுஅத் தாபிஈன்கள், அனைத்து முஃமின்கள் முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. விசேஷமாக இங்கே அடங்கப்பட்டிருக்கின்ற மகான் அல் வலியுல் காமில் ஷேக் சிஹாபுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய துஆ பரக்கத்தை நாடியவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சங்கைக்குரிய அகில இலங்கை சூஃபிச ஆன்மீக அமைப்பின் தலைவர் டாக்டர் அல் ஹாஃபில் அப்துல்லா நூரி ஹதரத் அன்னவர்களே, மஜ்லிஸுல் உலமா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய செயலாளர்களாகவும் அதன் பொறுப்புதாரிகளாகவும் சூஃபிச அமைப்பின் முக்கிய பங்குதாரிகளாகவும் திகழ்கின்ற கண்ணியத்துக்குரிய அல் ஹாஃபில் மௌலவி சிராஜ் நஜாஹி மற்றும் சல்மான் நஜாஹி உட்பட இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து உலமாக்களையும் விழித்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். இன்றைய பயானிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, ஜியாரத்து செய்ய வேண்டிய முக்கியத்துவம் என்ன என்பது ஒரு தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான ஹதீஸுகளும் அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆன் வசனங்களும் அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் சங்கையான இமாம்களுடைய அவர்கள் எழுதி வைத்த தஃசீர்களாக இருக்கலாம், ஹதீஸுகளாக இருக்கலாம், ஃபுகஹாக்களுடைய கௌலுகளாக இருக்கலாம், அனைத்திலும் சொல்லப்பட்ட ஒரு செய்தி, மன்னரை வாசிகளை தரிசிப்பது ஜியாரத்துல் குபூர் என்பது சுன்னத் என்பதாகும். நாயகத்துடைய ஒரு வழிமுறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியும் காட்டியிருக்கிறார்கள், செய்தும் காட்டியிருக்கிறார்கள், ஆர்வமும் ஊட்டியிருக்கிறார்கள். இந்த தலைப்பை ஒரு தலைப்பாக நாங்கள் இன்று பேச வேண்டிய ஒரு அவல நிலை என்னவென்று சொன்னால், யாருமே ஜியாரத்துல் குபூர் என்ற தகவலில் பித்அத் என்றோ ஷிர்க் என்றோ
தொண்டு தொட்டு வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்தினுடைய வரலாறுகளில் எவருமே சொன்னது கிடையாது. நவீன சிந்தனைவாதிகளான வஹாபிகள் எப்பொழுது இந்த யூத அனாச்சாரங்களை கலாச்சாரம் என்று இஸ்லாம் என்று நினைத்து கொண்டு புகுந்தார்களோ அன்று முதல் புண்ணியமான அமல்களை எல்லாம் பிதஅத்துக்களாகவும் ஷிர்க்குகளாகவும் மாற்றிக்கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலையின் காரணமாகத்தான் கண்ணியம் வாய்ந்த இந்த வலிமார்களுடைய ஜியாரங்களை தரிசிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை பேசும் ஒரு தலைப்பாக எடுக்க வேண்டிய நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த பிதஅத்துவாதிகளான வஹாபிகள் பின்காலத்தில் தோன்றுவார்கள். எப்படி சொல்லுவார்கள் அந்த காலத்தில் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உண்மை பேசக்கூடியவர்களை பொய்யர்கள் என்று சொல்லுவார்கள். யாரெல்லாம் பொய் பேசுவானோ அவர்களை உண்மையாளர்கள் என்று சொல்லுவார்கள். நம்பிக்கையாக நடப்பவர்களை துரோகிகள் என்று சொல்லுவார்கள். துரோகிகளை நம்பிக்கையானவர்கள் என்று சொல்வார்கள். அஸ்ஸுன்னத்து இந்தஹும் பித்ஆ, அவர்களிடத்தில் சுன்னத்தை அவர்கள் பிதஅத்தி என்பார்கள். பிதஅத்திகளை சுன்னத்தி என்று சொல்லுவார்கள். இஸ்லாத்தை அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பயங்கர காலம் இந்த உம்மத்துக்கு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் ஜியாரத்துக்களை பார்த்து பிதஅத்தி என்று சொல்வதும் ஷிர்க் என்று சொல்வதும் இந்த வஹாபிகள் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது பயங்கரமானவர்கள் என்று. நாயகம் என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? குந்து நஹைதுகும் அன் ஜியாரத்தில் குபூரி ஃபதூருஹா, நான் ஆரம்ப காலத்தில் கபர்களை ஜியாரத்து செய்வதை விட்டு உங்களை நான் தடுத்திருந்தேன். இப்பொழுது நான் சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக ஜியாரத்துக்கு செல்லுங்கள், கபர்களை நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள். ஃபைன்னஹா துஸஹிது ஃபித் துன்யா, அதனால் கிடைக்கின்ற பலன் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ஜியாரத்துக்கு போவதன் மூலமாக கிடைக்கின்ற முதல் பலன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த துன்யாவுடைய பற்றற்ற வாழ்க்கையை ஒரு மனிதனுக்கு அது உருவாக்கி கொடுக்கும். உலக ஆசா பாசங்கள், உலக துன்யா இதுல எந்த நாளும் வாழக்கூடியவர்களை போல இல்லாம நீங்க அந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு இந்த துன்யாவுடைய பற்றற்ற குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், நீ துன்யாவில் பற்றற்றவனாக ஒரு பரதேசியாக வாழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வாழ்க்கை மறுமைக்கு தயார் செய்கின்ற வாழ்க்கை, ஒரு மனிதனை புனிதமாக்கக்கூடிய வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இடம் ஜியாரம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், துஸஹிது ஃபித் துன்யா வ துஸக்கிருகுமுல் ஆখিরা, உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்துல மறுமையுடைய சிந்தனை இல்லாம, மறுமையுடைய சிந்தனை மௌத்தன் ஒன்று இருக்கிறது, மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் நிரந்தரம் என்ற சிந்தனையை மறந்து இன்று ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இறைவனையே நாங்கள் மறந்து போகிறோம். யாரெல்லாம் ஜியாரத்துக்கு போவார்களோ நாயகம் சொன்னார்கள், துஸக்கிருகுமுல் ஆখিরা, அது மறுமையுடைய சிந்தனையை உங்களுக்கு உருவாக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய ஒரு அமல், ஒரு பிரயோஜனம் ஒரு ஜியாரத்து செய்வதன் மூலமாக கிடைக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஜியாரத்துக்கு போவதனால எங்களுக்கு பலவிதமான சவாபுகள், பிரயோஜனங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது. சாதாரண பொதுமக்களை ஜியாரத்து செய்வதற்கும் இறைநேசர்களான வலிமார்களை ஜியாரத் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சாதாரணமாக ஒரு கபருஸ்தானம், இந்த நாங்க கொழும்பிலிருந்து இலங்கையில பல பாகங்களிலிருந்தும் இன்றைய உலமாக்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இதற்காக தெரியுமா? ஷிஹாபுத்தீன் வலியுல்லா அல்லாஹ்வுடைய இறை நேசரை ஜியாரத்து செய்வதற்காக, அவர்களுடைய விழாவில் பங்கெடுப்பதற்காக. ஏன் அதற்காக நாங்க வந்திருக்கோம்? சாதாரண எங்கட உம்மாவை, எங்கட வாப்பாவை, மரணித்தவர்களை நாங்கள் ஜியாரத் செய்வதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தன்னுடைய பெற்றோர்களை கபரை ஜியாரத்து செய்வார்களோ அது அவர்களுக்கு உம்ராவுடைய சவாபை கொடுக்கும் என்று சொன்னார்கள். பெற்றோர்களுடைய கபரை அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் தியாரம் செய்தால் அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்த பிள்ளையாக எழுதப்படும் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளையிலும் பெற்றோருடைய கபருஸ்தானத்துக்கு போய் நீங்கள் ஜியாரத்தை செய்தால் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய நன்மை எழுதப்படும். ஏராளமான சவாபுகள் இருக்கிறது.
அதிலும் ஔலியாக்களுடைய ஜியாரம் என்பது தனி ஒரு சிறப்பை பெறுகிறது. அதன் மூலமாக நாங்கள் எங்களை வளர்த்துக் கொள்கிறோம். முதல் என்ன, அந்த வலிமார்களுடைய நேசத்தினால் நாங்கள் வருகிறோம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய பலரும் இதற்கு மாற்றமானவர்களுக்கு எப்படி நீங்கள் சொல்லுவீர்கள் இவர்கள் ஔலியா என்று சொல்லி, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்த்து அல்லாஹு தாலா இந்த இடத்தில் ஒன்று சேர்த்து இருக்கிறான் என்றால் என்ன காரணம்? எங்க ஊர்ல சாப்பாடு இல்லாம நாங்க வந்தோமா? இந்த சாப்பாட்டுக்கு வசதி இல்லையா? எதற்காக இங்கே தாய்மார்கள் பெரியார்கள் அனைவரும் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறான், நாங்கள் வந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே வருகிறது. அல்லாஹ் ஒரு அடியானை அன்பு வைத்து விட்டால் மலக்குமார்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து சொல்வான், ஜிப்ரீலே இதோ இந்த மனிதரை நான் அன்பு வைத்து விட்டேன், வானில் உள்ள எல்லா மலக்குமார்களிடத்திலும் சொல்லுங்கள் இவரை அன்பு வைக்கும்படி. பூமியில் இருக்கக்கூடிய முஃமின்களுடைய உள்ளத்தில் இந்த வலியுல்லாஹ்வுடைய அன்பை நீங்கள் போடுங்கள் என்ற அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுவான். இப்ப எங்களுடைய உள்ளத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலிமார்களுடைய நேசத்தை போட்டதன் காரணமாகத்தான் அந்த அன்பு மஹப்பத்து தான் எங்களை இந்த இடத்துக்கு எங்களை வரவழைத்து இருக்கிறது. ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூமின்களுடைய உள்ளத்தில் இந்த வலிமார்கள் எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. ஔலியாக்களுடைய நேசம் அனைவருக்கும் கிடைக்காது. யாருக்கு கிடைக்கும் என்றால் அல்லாஹ் யார் மீது அன்பு வைக்கிறானோ, யாருடைய ஈமான் சரியாக இருக்கிறதோ அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் ஔலியாக்களுடைய நேசத்தை போடுவான். அதனாலதான் இந்த ஊர்ல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் மரணித்திருப்பார்கள், கபுரிஸ்தானம் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இந்த இடத்தில் வந்திருக்கிறது ஒரு ஷிஹாபுத்தீன் வலியுல்லாஹ். எதற்காக? அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் ஔலியாக்களுடைய நேசத்தை போட்டிருக்கிறார். அல்லாஹ்வும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் நேசம் வைத்து, மலக்குமார்கள் நேசம் வைத்து எங்களுடைய உள்ளத்தில் அந்த ஔலியாக்களுடைய நேசத்தை வைக்கின்ற பொழுது அல்லாஹ்வோடு போட்டி போடுகின்ற தன்மை தானே இந்த வஹாபிகளுடைய தன்மை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு மோதுகின்ற தன்மை அல்லவா? ஔலியாக்கள் இல்ல, நேசம் வைக்க தேவையில்லை, கபருக்கு போக தேவையில்லை, ஜியாரத்துக்கு போக தேவையில்லை என்றால் இவர்கள் யாரோடு போட்டியிடுகிறார்கள்? ரப்போடு போட்டியிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இரண்டு ஹதீஸ். என்ன ஹதீஸ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ மா மன் ஹப்ப என்ற ஒரு ஹதீஸ், அன்த மஅ மன் ஹப்ப என்பது இன்னொரு ஹதீஸ். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், கியாமத்தினால் மதஸ்ஸாஅ, கியாமம் எப்ப வரும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த கியாமத்துக்காக நீங்க என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிறீங்க, என்ன அமல் சேகரித்து வச்சிருக்கிறீங்க? சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு 5 நேரம் நான் தொழுறேன், மேலதிகமா நான் தொழல. வருஷத்துல ஒரு தடவை நோன்பு நோக்கிறேன். என்னுடைய அமல்கள் அல்ல, அந்த அமல்களை விட உங்கள் மீது நான் நேசம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ யாரை நேசம் வைக்கிறாயோ அவரோடு மறுமையில் இருப்பாய். இன்னும் ஒரு ஹதீஸிலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள் கவலையோடு, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் நாங்கள் உங்களோடு சேர்ந்திருக்கிறோம், எல்லா நேரத்திலும் உங்களோடு இருக்கிறோம், ஆனால் நாளை மறுமையுடைய நாளையிலே நீங்கள் நபிமார்களோடு இருப்பீர்களே நாயமே, தாங்களோடு இருக்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்காத யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது அந்த மஅமன் அஹப்ப என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க யாரை உலகத்தில் நேசம் வைக்கிறீர்களோ அவர்களோடு நீங்கள் இருப்பீர்கள். நாங்கள் இந்த இடத்தில் ஔலியாக்களை நேசம் வைத்திருக்கிறோம், எனவே ஔலியாக்களோடு நாங்கள் நாளை சுவர்க்கத்திலே இருப்போம். இந்த ஜியாரத்துக்கு வருவது என்ன காரணம்? ஒன்று மஹப்பத், அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் போட்டிருக்கிறான். அந்த ஜியாரத்துடைய மஹப்பத் எங்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து போகிறது. சூரா கஹ்ஃபுடைய வரலாறு உங்க எல்லாருக்கும் தெரியும், சுருக்கமாக சொல்கிறேன். கஹ்ஃப் வாசிகள் அவர்களோடு ஒரு நாயும் போனது. அந்த நாயை அல்லாஹ் வர்ணிக்கின்றான். எந்த இடத்தில் அவர்கள் எத்தனை சாலிசுகும் வராபிஉஹும் கல்புகும், அல்லாஹு தஆலா அவங்க 3 பேர், 4வதாக நாயும் இருந்தது. அவங்க 5 பேர், 6வதாக நாய் இருந்தது. அவங்க 8 பேர், 9வதாக நாய் இருந்தது.
என்று அந்த நாயையும் சேர்த்தே சொல்கிறான். ஏன் அந்த நாய் சொன்னது, இன்னி உஹிப்பு சாலிஹீன், நான் ஔலியாக்களை நேசம் வைக்கிறேன். இமாம்கள் எழுதுகிறார்கள், 300 வருஷம் அந்த ஔலியாக்கள் குகையில் தூங்கினார்கள். அந்த 300 வருடங்களும் என்னென்ன பாக்கியங்களை அல்லாஹ் அந்த ஔலியாக்களுக்கு கொடுத்தானோ அதே பாக்கியங்களை அல்லாஹ் அந்த நாய்க்கும் கொடுத்தான். ஏன்? ஔலியாக்களோடு சேர்ந்திருந்ததனால் வலிமார்களுக்கு கிடைத்த அத்துணை பாக்கியங்களையும் 300 வருடங்கள் அல்லாஹு தஆலா அந்த நாய்க்கும் கொடுத்தான். எந்த அளவுக்கு கொடுத்தான்? அந்த கஹஃப் வாசிகளை உலகம் அழியும் வரை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று புகழ்ந்தான். அந்த நாயையும் பேச வேண்டும் என்று வைத்தான். அந்த கஹஃப் வாசிகளுக்கு சுவர்க்கத்தை கொடுத்தான், அந்த நாய்க்கும் சுவர்க்கத்தை கொடுத்தான். அந்த நாயை விட பாக்கியம் கெட்டவர்களாக இன்றைய நவீன வஹாபிகள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஔலியாக்களை நேசம் வைத்த நாய் சுவர்க்கம் போகிறது. வஹாபிகளை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிலாபுன்னார், நரகத்து நாய் என்று சொன்னார்கள். அல் ஹவாரிஜிகள் என்பவர்கள் இன்றைய வஹாபிகள் கிலாபுன்னார், நரகத்து நாய் என்று கேவலமாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹாபிகளோடு யார் சேருவார்களோ, உறவுகளை வைப்பார்களோ, அவர்கள் நரகத்து நாய்களோடு உறவு வைத்திருக்கிறார்கள். இது நான் சொல்லவில்லை, நாயகம் சொன்ன ஹதீஸ். ஔலியாக்களை யார் நேசிக்கிறார்களோ அந்த நாய் கூட பாக்கியம் பெற்று சுவர்க்கம் செல்கிறது என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஔலியாக்களை நேசம் வைப்பதனால் எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கிறது. இது நிரந்தர பூமி அல்ல, இங்கே நாங்கள் வாழ வந்தவர்கள் அல்ல, நாங்கள் அகதிகளாக வந்தவர்கள். எங்களுடைய பூர்வீகம் சுவர்க்கம். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் தான் படைக்கப்பட்டார்கள். எங்களுக்கு சொந்தமான சுவர்க்கம், நாங்கள் திரும்ப செல்ல வேண்டிய இடம் சுவர்க்கம். இந்த சுவர்க்கத்தை தருவது எது தெரியுமா? ஜியாரத்துல் குபூர், கபரிலே அடங்கியிருக்கக்கூடிய வலிமார்களுடைய நேசமும் அந்த ஜியாரத்தும் எங்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து போகிறது. அந்த நாயும் சுவர்க்கத்துக்கு போனதை போல. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். இந்த உலகத்தில் நேசம் கொண்டு நாங்கள் இப்பொழுது ஷிஹாபுத்தீன் வலியுல்லாஹ் அவர்களுடைய நேசத்தோடு இருப்பதை போல உலகத்தில் நேசம் கொண்டவர்கள் நாளைக்கு உதாரணமாக ஷிஹாபுத்தீன் வலியுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், யா அல்லாஹ், வளமையாக என்னுடைய ஜியாரத்துக்கு வந்துட்டு போவாரே ஒருத்தர், அவரை காணலையே. ஹதீஸில் எப்படி வருகிறது? நீங்கள் யாரை நேசம் கொள்வீர்களோ அவர்கள் சுவர்க்கவாதி கேட்பார் உலகத்தில், யா அல்லாஹ், என்னோடு தொழுதொரு மனிதர் இருந்தாரே, என்னோடு நோன்பு நோட்டொரு மனிதர் இருந்தாரே, அவர் எங்கே என்று சுவர்க்கவாதி கேட்பார். நண்பர் அல்லாஹ் சொல்வான், அவர் நரகத்துல. அப்ப இந்த சுவர்க்கத்துக்குரியவர் சொல்வார், யா அல்லாஹ், உலகத்தில் இவர் என்னை நேசம் கொண்டார், அதனால் இவரை சுவர்க்கத்துக்கு எடுக்க வேண்டும், நரகத்தில் போட முடியாது. உதாரணமாக தொழுகையும் நோன்பும். நாங்கள் உலகத்தில் நேசம் கொண்டவர்கள் யார்? வலிமார்கள். இந்த வலிமார்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், என்னுடைய ஜியாரத்துக்கு ஒருவர் வருவாரே, எனக்கு சலாம் சொல்லுவாரே, எனக்கு ஃபாத்திஹா ஓதுவாரே, இந்த கியாமத்திலே அவரை காணவில்லையே, சுவர்க்கத்திலே அவரை காணவில்லையே, எங்கே என்று எங்களுடைய மகான் ஷிஹாபுத்தீன் வலியுல்லாஹ் நாளை கியாமத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். எங்களுடைய ஏதோ தவறால, எங்களுடைய ஏதோ பாவத்தால நாங்கள் நரகத்துக்கு போயிருந்தால் அல்லாஹ் சொல்வான், அவர் நரகத்திலே இருக்கிறார். இறைநேச செல்வர் சொல்வார்கள், யா அல்லாஹ், உலகத்தில் என்னை சந்தித்தவர், எனக்கு சலாம் சொன்னவர், என்னை நேசம் கொண்டவர் நரகத்துக்கு போக முடியாது, அவரை சுவர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று எங்களுக்காக வாதாடுவார்கள். அல்லாஹ் சொல்வான், அவரை சுவர்க்கத்தில் அழைத்துக் கொள்ளுங்கள். எனவே ஜியாரத்துல் குபூர் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? வலிமார்களுடைய ஜியாரம் எங்களுக்கு என்ன பிரயோஜனத்தை தருகிறது தெரியுமா? உலகப்பட்ட வாழ்க்கை, மறுமையுடைய சிந்தனை, இறை நெருக்கம், வலிமார்களுடைய மஹப்பத், அந்த மஹப்பத் எங்களுக்கு சுவர்க்கம். நாளைக்கு எங்களுடைய பாவத்தின் காரணமாக நரகத்துக்கு போனாலும் கூட இந்த வலிமார்கள் எங்களை சுவர்க்கத்துக்கு அழைப்பார்கள். காரணம், உலகத்தில் நாங்கள் அவர்களோடு ஒன்றாக இருந்தோம். இத்தனை பிரயோஜனங்கள், கபறுகளை ஜியாரம் செய்ய வேண்டிய
அவசியத்திலும் பிரயோசனத்திலும் இருக்கிறது. நாங்க சொர்க்கம் போகணும் யாருக்கு ஆசை இல்லை? யாருக்கு ஆசை இல்லை? சுவர்க்கம் எவ்வளவு முக்கியம். அது முக்கியம் என்றிருந்தால் வலிமார்களுடைய கபரை ஜியாரத்து செய்வது மிக முக்கியம், மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, வலிமார்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் துஆ கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்வான். இதுவும் குர்ஆன் சொல்கின்ற விஷயம். ஜக்கரியா, நீண்ட வரலாறு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்திரத்தில் உணவை கொண்டு வந்து பார்க்கிறார்கள். குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப், மிஹ்ராபுக்குள்ள வராங்க. எல்லா விதமான கனிவர்க்கங்களும் போன கனிவர்க்க, அந்த காலத்தில் இல்லாத கனிவர்க்கங்கள், அந்த காலத்தில் இல்லாத கனிவர்க்கங்கள். அந்நாளைக்கு ஹாதா, இது எங்களை மரியமே என்று கேட்ட பொழுது அவர்கள் இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொண்டார்கள் இவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு இறை நேச செல்வி என்பதை. உடனே துஆ கேட்கிறார்கள். ஹுனாலிக, அந்த வலியுல்லாஹ் இருக்கின்ற அந்த இடத்தில் தஆ ஜக்கரியா ரப்பா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பிடத்தில் துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு புல்ல பாக்கியத்தை தா. அவ்வளவு வயசாகி ஒரு நபி எத்தனை தடவை துஆ கேட்டிருப்பார்கள் பிள்ளை பாக்கியத்துக்காக. ஒரு இறைநேச செல்வி மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்ற அந்த இடத்தில் துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நாங்கள் பிள்ளையை தருவோம். சாதாரண பிள்ளை இல்ல, ஒரு ஆண் குழந்தையை தருவோம். அந்த குழந்தைக்கு நாங்கள் யஹ்யா என்று பெயர் வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வே பெயர் வைத்து குர்ஆனிலே சொல்கிறான். அவரை ஒரு நபியாக நாங்கள் அனுப்புகிறோம், பட்டம் பதவிகளோடு. ஏன் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற அந்த துஆவை ஒரு வலியுல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்தில் கேட்டால் கேட்பதை விட சிறந்ததை அல்லாஹ் தருவான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொம்பளை புள்ளையோட கொடுத்திருக்கலாம், ஆனால் ஆண் குழந்தையை கொடுத்து பேரையும் அல்லாஹ்வே வைத்து அதை ஒரு ரசூலாகவும் அல்லாஹ் அனுப்பினான் என்றால் வலிமார்கள் இருக்கக்கூடிய இடத்தில் துஆ கபூல் செய்யப்படுகிறது. அதனால தான் வஹாபிகள் கேவலப்படுத்துவாங்க, புல்ல கேட்டு போறாங்க ஜியாரத்துக்கு. புல்ல கேட்டு ஜியாரத்துக்கு, பிள்ளை வரம் கேட்டு ஜியாரத்துக்கு வலிமார்களிடத்தில் போக வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே வைத்திருக்கிறார். அல்லாஹ் வைத்த செய்தி, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளை வரம் கிடைத்தது. எதனால்? ஒரு வலியுல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து துஆ கேட்டதனால். இது குர்ஆன் சொல்கிறது. இன்னைக்கு ஜியாரத்துக்கு வந்தவர்களை தடுத்ததனால் முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலேயும் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாதவர்களிடத்திலேயும் புல்ல பாக்கியம், புல்ல இல்ல டாக்டர், எங்களுக்கு புல்ல வேணும். அப்படியே அவர் 4-5 டேப்லெட் எழுதி கொடுப்பாரு, கொஞ்சம் ஏதோ ஒன்று வச்சு வயிற்று தடாவாரு, கம்ப்யூட்டர்ல காட்டுவாரு, உங்களுக்கு கருவல் சுரக்க வேண்டும், அதனால நீங்க இதை பாவீங்க. இதில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள். ஈமானின் குறைபாடு கண்ணுக்கு விளங்கணும். ஏதோ டாக்டர் மறந்து தாராது, மௌச வச்சு என்னமோ செய்யறாரு, கம்ப்யூட்டர்ல என்னமோ காட்டுறாரு. அதனால் நம்பிக்கை யார் மீது? டாக்டர் மேல வச்ச நம்பிக்கை அல்லாஹ்வுட மேல இல்லை. இப்ப பிள்ளை இல்லை என்றால் அவன் விரும்புகிறவர்களுக்கு, நாடியவர்களுக்கு அது புல்ல பாக்கியம் என்பது ஆண்மையலால கிடைக்கிறதல்ல. பெரிய ஜிம் வச்சு உடம்பு கட்டொடம்பா வச்சவருக்கெல்லாம் புல்ல கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லல. யாருக்கு? அல்லாஹ்வுடைய ஒரு அன்பளிப்பு, ஹிபத். யாருக்கு நாடுகிறானோ அவனுக்கு பெண் பிள்ளையை கொடுப்பான், யாருக்கு நாடுகிறானோ அவனுக்கு ஆண் குழந்தையை மட்டும் கொடுப்பான், இருவருக்கும் இரண்டையும் கலந்தும் கொடுப்பான். இது அல்லாஹ் கொடு. அப்ப என்ன சொல்லணும் வஹாபிகள் என்றா, நீங்க ஜியாரத்துக்கு புல்ல கேட்டு போகாதீங்க என்று சொன்னா அப்ப எங்க போகணும்? அல்லாஹ்ட்ட போகணும்னு சொல்லி இருந்தாலும் ஓரளவு நீங்க அந்த டாக்டரை பாருங்க, அந்த வியோஜியை பாருங்க, அவர் நல்லா புல்ல கொடுக்கிறார். அந்த வியோஜி நல்லா புல்ல கொடுப்பார், எத்தனையோ பெண்களுக்கு புல்ல கொடுத்திருக்கிறார். அதனால் அங்க போங்க. அன்புக்குரியவர்களே, கண்ணுக்கு தெரிவதெல்லாம் ஈமான் கிடையாது. கண்ணுக்கு தெரியாததை நம்புவது ஈமான். ஏதோ புத்தகத்தை படித்த வைத்தியர்களை நம்பி செல்கிறீர்கள். இறைநேசர்களான இறைநேசர்களை, அல்லாஹ்வுடைய ஆத்மீகத்தை பெற்றவர்களை, அந்த வைத்தியர்களை நம்ப மறுக்கிறீர்கள். ஈமானின் குறை. வலிமார்களிடத்தில் போய் துஆ கேட்டால், அந்த இடத்துக்கு போனால் பிள்ளை இல்லாதவருக்கு கிடைக்கும் என்பது குர்ஆன். வியோஜிட்ட போனா புல்ல கிடைக்கும் என்பது யார் சொன்னது?
குர்ஆனிலே இருக்கிறதா, ஹதீஸிலே இருக்கிறதா? பியோஜி மீது நம்பிக்கை வச்சு போறாங்க. அவன் மேல நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய நேசம் வைத்தவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் போய் கொண்டிருக்கிற. அல்லாஹ் மீது கண்ணுக்கு அல்லாஹ்வை நாங்க பாத்திக்கிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக நாங்க பார்த்தோமா? ஈமானுடைய அம்சங்கள் 6ல் எதை நாங்கள் பார்த்தோம்? ஒன்றையும் கண்ணால் காணவில்லை. ஆனால் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி என்று சொல்கிறோமே, அதல்வா ஈமான். கண்ணுக்கு தெரியாததை நம்புவது ஈமான். வலிமார்களுடைய கராமத்துக்களை உங்களுக்கு கண்ண டெப்லெட்டை தார டாக்டர் நம்பிக்கை இருக்குது. ஔலியாக்களுக்கு கராமத்துக்கு அவங்க போவாங்க, கிடைக்கும் என்று குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறது. இதில் நம்பிக்கை இல்லை, ஈமானில் குறை. அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக மௌத்தானவர்கள் செத்ததும் ஹயாத்தாகும். ஔலியாக்கள் இருக்கக்கூடிய இடத்துல, வலிமார்கள் இருக்கின்ற இடத்தில் துஆ கபூல் செய்யப்படும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், செத்தவைகளும் உயிர் பெறும். எங்கள்கிட்ட என்ன செத்து போயிக்குது? கல்பு செத்து போயிக்குது. அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலின் பயம் இல்ல, கியாமத்தை பத்தி பயம் இல்ல, துன்யாவிலே மூழ்கி போய் இருக்கிறோம். உள்ளம் ஹயாத்தாக வேண்டும் என்றிருந்தால், இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், அந்த கல்புல் சலாமத், அந்த கல்புல் சலீம் என்று அல்லாஹ் வர்ணிக்கின்ற அந்த தன்மை ஜியாரத்திலே இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் செத்த மீன் உயிர் பெற்று போனது அல்லாஹ் சொன்ன அடையாளம். என்னுடைய ஒரு இளைநேசர் இருக்கிறார், அவரை போய் சந்தியுங்கள். என்ன எப்படி தேடுறது? செத்தவைகள் உயிராகும், செத்தவை உயிராகும், அதுதான் அடையாளம். கொண்டு போன மீன் உயிர் பெற்று கடலிலே ஓடியது குர்ஆன் சொல்கிறது. வலிமா. அதனால ஹித்ர் என்று சொல்வது காரணம், எங்க போனாலும் வறண்ட பூமிகளையும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் போனால் பச்சை பசேராகிவிடும். அன்புக்குரியவர்களே, ஒரு சாமிரி மூசா என்ற 2 பேர் இருந்தார். ஃபமூசல்லதி ரப்பாஹு ஜிப்ரீலு ஃபஹுவ காஃபிருன் வமூசல்லதி ரப்பாஹு ஃபிர்அவுன் வஹுவ முர்சலுன் என்று சொல்லுவார்கள். 2 மூசா இருந்தாங்க சமகாலத்துல. ஒரு மூசாவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தார், இன்னொரு மூசாவை அல்லாஹ்வுடைய விரோதி ஃபிரௌன் வளர்த்தார். ஃபிரௌனிடத்தில் வளர்ந்த மூசா முர்சலானார், ரசூலாக மாறினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்த்த மூசா காஃபிரானார். அதுல மிக விசேஷம் என்ன தெரியுமா? ஒரு பெண் கட்புட்டு களவிலே பிள்ளை உண்டாகி அந்த பிள்ளையை ஒரு கல் மலையிலே வைத்துவிட்டு தாய் போய்விட்டால் பெத்த பாசம் அந்த பிள்ளையை தூக்கி வச்சுட்டு போயிட்டு, ஆனா ரப்பு அந்த குழந்தையை கைவிடவில்லை. பசியிலே அந்த குழந்தை கதறுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், தன்னுடைய கலிமா விரலை வாயில் வைப்பார்கள், அதிலே இருந்து பால் வரும், அந்த குழந்தை குடிச்சும். விளையாடக்கூடிய வயசுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளையாடுவாங்க அந்த புள்ளையோட. அவருடைய பேரும் மூசா தான். அவர் பெருசாகி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக மாறி ஒரு மாட்டை சமைத்து அந்த மாட்டிலே ஒரு புடி மண்ணை எடுத்து போட்ட வாயில, அந்த மாடு உயிர் பெற்று லஹு ஜஸதுன் வல குவார், அது சத்தமிட்டது. குர்ஆன் சொல்கிறது, அந்த மாடு கொரோட்டுது. எந்த மண் எடுத்து போட்டார் அவரு? அந்த அந்த அவருடைய பேர் குர்ஆன்ல சாமிரி என்று சொல்லுவாங்க. சூரா பக்கரா எடுத்து பாருங்க. ஃபஅல்லஹுமு சாமிரியு என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். சாமிரி எடுத்து போட்ட மண் என்ன தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நாளும் பால் கொடுத்துட்டு வருவாங்க, விளையாட வருவாங்க. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற அந்த ஒட்டகம், அந்த குதிரை இருக்கிறது, அந்த குதிரையுடைய கால் எங்கெல்லாம் படுமோ தரையில் அங்கெல்லாம் வறண்டவைகளும் உயிர் பெறுகிறது, வறண்டவைகளும் உயிர் பெறுகிறது. உடனே அந்த சாமிரி தங்கத்தால் ஒரு மாட்டை சமைத்து, அந்த மாட்டை சமைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய குதிரையின் கால் பட்ட அந்த மண் இருக்கிறதே, அதை எடுத்து அந்த மாட்டுட வாய்க்குள்ள போட்டது, மாட்டுக்கு உயிர் கிடைத்தது. அன்புக்குரியவர்களே, வலிமார்கள் என்பவர்கள் மலக்குமார்களை விட உயர்ந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஹிஜ்ரத்து போற அந்த நேரத்திலே காபத்துல்லாவை பார்த்து
கவலையோடு பேசினார்கள். மா அத்துயபக, உன்னை மனமாக்கி வைத்தது எது, உனக்கு சிறப்புகள் கொடுத்தது எது என்னெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக, லஹுர்மத்துல் முஃமின் அஅலமு இன்தல்லாஹி மின் ஹுர்மதிக, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்கிறேன், நீ எவ்வளவு கஅபத்துல்லாவே சிறப்பானதாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஒரு வலியுல்லாஹ்வுடைய கண்ணியம் இருக்கிறதே, உன்னை விட கண்ணியமானது, பெரிதானது, அஅலமு மின்க, ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்ப கஅபத்துல்லா பெரிதா, வலிமார்களுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் பெரிதா என்றால், அல்லாஹ்விடத்தில் ஔலியாக்களுடைய கண்ணியம் தான் பெரிசு. ஔலியாக்கள் என்பவர்கள் மலக்குமார்களை விட உயர்வானவர்கள். அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு அகலானியத்தை மட்டும்தான் கொடுத்தான், புத்தியை மட்டும். அல்லாஹ் சொன்னா அவங்க செஞ்சிடுவாங்க, மாற்றம் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா அகலானியத்தையும் நஃப்சானியத்தையும் கொடுத்தான். 7 வகையான ஆத்மாவை கொடுத்து, அம்மாராவை கொடுத்து, அதை வெல்லணும் என்று கொடுத்து, இதையெல்லாம் தாண்டி வருகின்ற பொழுது விலாயத்தை கொடுத்து, அந்த மலக்கை விட உயர்த்தியாக அல்லாஹ் வைக்கிறான். எப்படி உயர்வு? பல உயர்வு. அதுல உண்டு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மாயின், எல்லா மலக்குமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்தார்கள். எனவே மனிதர் என்பவர் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று விட்டால் மலக்குமார்களை விட உயர்வானவர்கள். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலும் அல்ல, அவர்களுடைய ஒட்டகத்துடைய கால் இந்த பூமியில் பட்ட அந்த மண்ணின் மூலமாக செத்தவைகளை உயிர்ப்பிக்க முடியும் என்றிருந்தால், வலிமார்களுடைய தர்பார் என்று சொல்வது, அவர்கள் இருக்கின்ற இடம் என்று சொல்வது, செத்து போன கல்பையும் உயிர்ப்பிக்கும், எங்களையும் மூமினாக வாழச் செய்யும். இத்தனை பிரயோஜனங்கள் வலிமார்களுடைய ஜியாரத்திலே எங்களுக்கு கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, வலிமார்களுடைய ஜியாரத் இஸ்லாத்தில் சுன்னா, அது மாற்றம் கிடையாது, அதில் பித்அத்து கிடையாது. அதிலே தவறுகள் நடப்பதாக நீங்கள் நினைத்தால் ரோட்ல இருந்து கொண்டு பாருங்க அப்படி செய்யறாங்க, பாருங்க இப்படி செய்யறாங்க என்று சொல்லக்கூடாது. சுன்னத்தை ஹயாத்தாக்குங்க. ஒரு சுன்னா அழிந்து போகக்கூடிய ஒரு காலத்தில் யார் அதை ஹயாத்தாக்குவார்களோ 100 ஷஹீதுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். அதனால் கபரை ஜியாரத்துக்கு போகின்றவர்களை பார்த்து கபரு வணங்கிகள் என்று சொல்வதோ, ஜியாரத்தில் பிழை தவறுகள் நடக்கிறது என்று வெளியிலே இருந்து சொல்லிக் கொண்டிருப்பாங்கள், அந்த சுன்னாவை இங்கே வந்து நீங்கள் நிறைவேற்றுங்கள், எங்களோடு கோருங்கள், கை கோர்த்து நில்லுங்கள். ஒரு சுன்னாவை அழிக்கின்ற பாவிகளாக நாங்கள் மாறிவிடக் கூடாது. பெண்களுடைய ஜியாரத்தை கேட்டா ஒழுக்கம், ஒரு ஜியாரத்துடைய ஒழுக்கம் என்னோடு இருக்கு. ஷரீஅத்து சொல்கின்ற பிரகாரம் ஆண்களோ பெண்களோ ஜியாரத்துக்கு வர வேண்டும். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஹம்சா நாயகத்துடைய ஜியாரத்துக்காக போவார். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து தன்னுடைய வீட்டுக்குள் அடங்குகிறார்கள், அடங்கப் பெறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி வீட்டிலே இருந்த வாக்கிலே போய் ஜியாரத் செய்வாங்க. இந்த மனைவி தானே, ஒரு வீட்டில் ஒரு பெண் எப்படி இருப்பாங்களோ அந்த விதத்திலே போய் ஜியாரத்து செய்வாங்க. பிறகு அபூபக்கர் நாயகம் வஃபாத் ஆகிறார்கள், வீட்டுக்குள் அடங்குகிறார்கள். அப்பொழுதும் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே இருக்கின்ற விதத்திலே போய் ஜியாரத் செய்வாங்க. பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடங்க பெற்றதற்கு பின்னால் ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நான் என்னுடைய உடம்பை முழுமையாக மூடிக்கொண்டு ஒழுக்கமாக நான் ஜியாரத்துக்கு போவேன். ஹயா மின் உமர், உமர் இருக்கிறார் அல்லவா, அதனால் எனக்கு கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறது என்று ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள், மண்ணுக்குள் அங்கே மதீனாவுக்குள் அடங்கப் பெறுகிறார்கள். அந்த உமர் நாயகம் பார்க்கிறாங்க என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்ற இந்த ஹதீஸிலிருந்து விளங்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதனால என் வாப்பாட்ட போற மாதிரி நோமலா எனக்கு போகலாம், என் மாப்பிள்ளைட்ட போற மாதிரி போகலாம். அதனால நான் போகின்ற பொழுது நான் என்ன செய்ய வேண்டும், என்னை முழுமையாக மறைத்து கொண்டு நான் ஒழுக்கத்தோடு போகிறேன்.
என்ற செய்தியை சொல்கிறார்கள், வலிமார்கள் பார்க்கிறார்கள். எனவே சுருக்கம், ஜியாரத்து செய்வதுடைய முக்கியம் எங்களுக்கு ஜுஹுதுடைய வாழ்க்கையை தருகிறது, மறுமையின் சிந்தனையை தருகிறது. வலிமார்களை ஜியாரத்து செய்ய போவது நாங்கள் நேசத்தில், அந்த நேசம் எங்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறது. அதே போல துஆக்கள் கபூல் செய்யப்படுகிறது, துஆக்கள் கபூல் செய்யப்படுகிறது. இன்னும் பல பிரயோசனங்கள் இருக்கிறது, நேரம் இடம் கொடுக்கவில்லை. எனக்கு பின்னால் ஹஜ்ரத் அவர்கள் பேசுறதுக்கு இருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா இந்த ஜியாரத்துல் குபூர் என்பதை சுன்னத்து, இதுதான் இஸ்லாமிய சட்டம், இதற்கு மாற்றமாக பித்அத் என்றோ ஷிர்கோ என்று சொன்னால் அவர்கள் வழிகட்ட வஹாபிஷ சிந்தனையுடையவர்கள். அது இஸ்லாம் அல்ல, அது யூத கலாச்சாரம் என்பதை மனதில் நிறுத்தி இந்த ஊருக்கு கிடைத்திருக்கின்ற பாக்கியமாக இந்த இறைநேசரை நினைத்து அந்த ஜியாரத்தை நீங்கள் ஹயாத்தாக்குங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்நாயகத்துடைய அருளை பெற்றவர்களாக நம்மை அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா